Hello traders, this is Bhuvaneshwaran. இந்த வீடியோல Fibonacci tools யூஸ் பண்ணி பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல Fibonacci retracement and Fibonacci extension இந்த ரெண்டு டூலையுமே பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட்ல கரெக்டான என்ட்ரி பாயிண்ட், அதுக்கான ஸ்டாப் லாஸ், தென் அதோட டார்கெட் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Fibonacciனா என்ன? Fibonacci அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பர் சீரீஸ். இதை வந்து இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் வந்து கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த சீரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 1 2 3 5 8 13 21 34 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து ஆட் பண்ணி அப்படின்னா தேர்ட் நம்பர் வந்து கிடைக்கும். அதாவது 1 + 2 3, அதே போல் 2 + 3 5, தென் 3 + 5 8. இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போக போக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா Fibonacci சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த Fibonacci சீரீஸில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை அதுக்கு அடுத்த வர நம்பரால் டிவைட் பண்ணும்போது அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.6 தான் இருக்கும். இப்போ இந்த நம்பரில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.6 வரும். அதே போல் 8 வந்து அதுக்கு அடுத்த நம்பர் 13ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் 0.6. இது போல் ஏதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நம்பரால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.6 தான் வரும். ஸோ அப்போது இந்த 0.6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ரேஷியோ. ஸோ எதுக்காக இந்த 0.6 வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து போக போக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியுது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இந்த பாயிண்ட்டும் பாருங்கள் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போது அப் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கிட்ட ஒரு Fibonacci retracement லெவலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோ, இது வந்து லோ, தென் இதுக்கு வந்து ஹை, இதுக்கிட்ட இப்படி ட்ராப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ரேஞ்ச் லோ, தென் இது ஹை, இது வந்து ஒரு ஸ்விங்கு. ஏன் நம்ம கீழேருந்து எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்விங். ஏன்னா இங்கே ரெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். என்ன இருக்குது ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ இந்த ஸ்விங்கு, இந்த ஹை நம்ம ஆல்ரெடி நேற்று மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு புது ஹை ஒன்று வைக்கிது அப்படின்னா அந்த ஹை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ அந்த ஸ்விங்கை தான் நம்ம எடுக்கணும். இதுதான் லோ. அப்போது இந்த லோவிலேருந்து இந்த ஹை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த 0.6 அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக உள்ள இருக்காங்க அப்படிங்கிறப்போ ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கினதும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் ஒரு சில பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 50%க்கு மேலே, அதாவது 60% வந்து கரெக்ஷன். என்ன 60% அப்படின்னா இந்த ஸ்விங்கான 60% கரெக்ஷன் ஆகிருக்கு ப்ரைஸு. அப்படிங்கிறப்போ திரும்ப பையர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் நமக்கு இப்போது இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த இடத்துல என்ட்ரு ஆவாங்க. ஸோ திரும்ப ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ நான் எங்கே வேணாலும் பை எடுக்கலாம்ல, இதை நான் இவ்வளோ குழப்பம் பண்ணி நான் இந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆகணுங்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல போய் நீங்கள் பை என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வருது, தென் கரெக்ஷன் ஆகி திரும்ப இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிறப்போ லாஸ் உங்களுக்கு காமிக்கும். அப்போ எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போடுறது, எதை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுறதா, இல்லை சடனாக மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி பல குழப்பங்கள் வரும். சரியா? ஸோ அப்போது ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னா எந்த இடத்துக்கிட்ட வாங்கணும், ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்னா எந்த இடத்துக்கிட்ட விற்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால தான் ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ட்ரி ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு ரிஸ்க் வந்து ப்ராப்பராக வைக்க முடியும். எதை பேஸ் பண்ணி ரிஸ்க் வைக்கிறது, எதை பேஸ் பண்ணி டார்கெட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம Fibonacci retracement பேஸ் பண்ணி வைக்கலாம். எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம டார்கெட் போட்டிருப்போம் அப்படின்னா 1:2 வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.6 கிட்ட எனக்கு என்ட்ரி, அப்புறம் அதோட லோ வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு, தென் 1:2 வந்து எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கிட்ட வச்சுருவோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். ஓகே, நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். சரி, இப்போது Fibonacci எக்ஸ்டென்ஷன் டூலை யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக எப்படி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது Fibonacci retracement டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இது இந்த ஸ்விங்கோட லோ, தென் ஸ்விங்கோட ஹை,
அதுக்கப்புறம் அந்த ஸ்விங் கரெக்ஷன் ஆகி எவ்வளோ லோ வரைக்கும் வந்துச்சோ அந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம இதை வைக்கணும். ஸோ அதை இப்படி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் 1.618. நம்ம எப்படி 0.6 கிட்ட நம்ம என்ட்ரி ஆனோமோ அதே போல் 1.618 வந்து நமக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 1:3.8. ஓகேவா, இவ்வளவு தூரம் இருக்குது உங்களுக்கு ரிவார்டு. அப்போது 1:2 விட இது ஒரு பெட்டரான ரிஸ்க் ரிவார்டு தான். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்விங் எடுங்க, ஒரு ட்ரெண்ட் எடுங்க, அதில் வந்து இது மாதிரி ரீச் ஆகுதா ப்ரைஸு, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ப்ரைஸ் இப்படி ரீச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். முக்கியமாக எப்படி ஆகணும் அப்படின்னா அதே நாளில் வந்து ரீச் ஆகணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறப்போ இன்றைக்கி ப்ரைஸ் அந்த இடத்த ரீச் ஆகாமல் நாளைக்கு ரீச் ஆனாலும் பெருசாக உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இன்றைக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது நீங்கள் செக் பண்ணுறீங்க. இப்போ நான் 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்குள்ளே ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சை ரீச் பண்ணிடுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, நார்மலாக ஒரு அப் ட்ரெண்ட்னாலே இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேஸ் பண்ணதாக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு சப்போர்ட்டை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது இனிமேல் அந்த ப்ரைஸுக்கான ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே போல் ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இனி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ப்ரைஸுக்கான சப்போர்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி ஸ்வாப் நடக்கும்போது, ஓகேவா, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்வாப்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஸ்வாப் நடக்கும்போது அந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் லெவல். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நமக்கு இங்கே சப்போர்ட்டு இந்த பாயிண்ட்டு சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போது என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட்டு பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல சப்போர்ட்டு பிரேக் ஆகி திரும்ப இதில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரேட் வந்து என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்விங் வரைக்கும். ஓகேவா, நல்லா பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஹை, ஏன்னா ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஹை, இது லோ. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த லோ, அதுக்கப்புறம் ஸ்விங் வந்து மேலே போயிருக்கா. கரெக்டாக பாருங்கள், ப்ரைஸ் இறங்கின ப்ரைஸு திரும்ப ரிவர்சல் ஆகி கரெக்டாக இந்த 0.618 கிட்ட வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே இறங்குது. சேம் டைம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட், இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்த ரேஞ்ச் வந்து இப்போது இங்கே ரெசிஸ்டன்ஸாகவும் மாறுது. அப்போது இங்கே நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேடில் என்ட்ரி ஆகிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாகவே வந்து நம்மளோட ட்ரேடு ஒர்க் அவுட் ஆகும். நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடை வந்து எடுக்க முடியும். இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி திரும்ப என்ன பண்ண போகிறோம், இதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலை யூஸ் பண்ண போகிறோம். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை, அதுக்கப்புறம் லோ, தென் இந்த இடத்துல. ஓகேவா, இது வந்து நமக்கு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இது வந்து இப்படி வைக்கிறோம். ஓகே, வச்சாச்சு. தென் பாருங்கள், நமக்கு வந்து இந்த கரெக்டாக பாருங்கள் 1.618 வந்து இந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு. இந்த டேட் இன்னும் முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில். ஓகேவா, அன்னைய டேட்டோட லாஸ்ட் கேண்டில் இது. நெக்ஸ்ட் டே வந்து இங்கே வந்துருச்சு இந்த கேண்டில். ஸோ அன்னைய டேக்கான லாஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் தான். ஸோ அந்த நாளுக்கான ஃபஸ்ட் டே கேண்டில் இங்கே இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபால் ஆகி லாஸ்ட் டே கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ப்ராப்பராக நம்மளோட 1.618 அப்படிங்கிற இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்டு வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கே ட்ரேட் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இந்த 0.618 இதுக்கிட்ட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே இங்கே வச்சுருப்போம். ஹை வந்து ஸ்டாப் லாஸு. தென் நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது 1.618. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:4.16. அப்போது 1:4 வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிபோனாக்கி டூலை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ என்ட்ரி, எக்ஸிட், அதே போல் நமக்கான டார்கெட், ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்மளால் வைக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுல கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ, இல்லை டார்கெட்டை ரீச் பண்ணாமல் போயிடுமோ, இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா சார்ட்லையும் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது தான், இதை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து போய் பாருங்கள். அதுவும் நீங்கள் ஆப்ஷன் சார்ட் வந்து ஐடிஎம் சார்ட்டை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அட் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் அதிகமான உங்களுக்கு டைம் டேக்கே வந்து நடக்கும். அப்போது ப்ராப்பராக
நம்ம நினைக்கிற டைரெக்ஷனில் வந்து போகாது நம்மளோட ப்ரைஸு. என்ன தான் வந்து ப்ரைஸ் மேலேயே போனோம், நம்ம டைரெக்ஷன் தகுந்த மாதிரி என்ன தான் நம்மளோட அண்டர்லைங் அசெட் போனாலுமே நம்மளோட ஆப்ஷன் சார்ட் வந்து மேலே போகாது. அதுக்கு காரணம் டைம் டேக்கே. ஸோ அப்போது கரெக்டாக உங்களோட ஸ்பாட் சார்ட் மாதிரியே உங்களோட ஆப்ஷன் சார்ட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மணியை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்லேயும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன அந்த விஷயம் வந்து நடக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூவில் யூஸ் பண்ணுறோம். தென் அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுதா, ஸ்வாப் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒன்று நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறப்ப 0.6 கிட்ட வருது ப்ரைஸு. ரெண்டாவது ஆல்ரெடி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி திரும்ப அந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுனால அங்கேருந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதனால் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடை எடுக்க முடியுது. அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டோஜி கேண்டில். உங்களுக்கு தெரியும் இல்லையா, டோஜி கேண்டில் இது வந்து ஃபார்ம் ஆனதுனால என்ன மீனிங் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா இன்டிசிஷன், மார்க்கெட்டில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. அதாவது மார்க்கெட் மேலே போக போகுதா இல்லை கீழே வர போகுதா அப்படிங்கிற மாதிரி இன்டிசிஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இந்த டோஜி ஃபார்ம் ஆனால். அப்போது இந்த டோஜி கேண்டலையும் நம்மளோட ஃபிபோனாக்கி டூலையும் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட 2வது ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த ப்ரைஸை பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல் பேக் எடுக்குது. தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோஜி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அகைன் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. அப்போது நமக்கு இது ஹை, தென் இது வந்து நமக்கு லோ. இந்த இடத்துல ஒரு ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே வந்துச்சு. அப்படிங்கிறப்போ திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு 0.6ங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் இங்கே இருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோஜி வந்து கண்டினியூவாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம தாராளமாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கூட வரும். ப்ரைஸ் இதை டச் பண்ணிட்டு அகைன் கீழே வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது டோஜினே தெரியும். அப்போது நம்ம இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணுமா இல்லை இதில் டச் பண்ணதுக்குமே எடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் இதை டச் பண்ணதுமே கூட எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு 2வது கன்ஃபர்மேஷன் தான் இந்த டோஜி கேண்டில். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சது, 0.6 கிட்ட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுங்கிறது ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் ஆகிட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டோஜிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இங்கே கூட நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி எடுக்கலாம். பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சரியா? அது மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இப்போ பாருங்கள், நமக்கு இது ஹை, தென் இது லோ, இது வந்து நமக்கு மேக்ஸிமம் ஹை போயிருக்கு. தென் இதுக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு என்னாச்சு, கரெக்டாக பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கிட்டே நமக்கு ஓரளவு 1.68, ஓகேவா, 1.618 இந்த இடம் வந்து இங்கேயே ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு இங்கேயே நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஃபிபோனாக்கியோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை வந்துட்டு பார்த்தோம். 2வது இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னா ஃபிபோனாக்கி கூட நமக்கான அந்த கேண்டில் ஸ்டிக் பார்க்குறோம், டோஜி கேண்டில் பார்க்குறோம். ஏன் பர்டிகுலராக டோஜி கேண்டில் பார்க்குறோம், எவ்வளவோ வந்து வேறு இப்போ மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னா பேரிஷ் கேண்டில் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட 2வது கன்ஃபர்மேஷன் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் டோஜிங்கிறது பொதுவாக நமக்கு எப்போது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கரண்ட்டாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா இன்டிசிஷன் அங்கே டிசிஷனே எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப தான். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுங்கிறது எதை சொல்கிறோம்னா மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, ப்ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்டு தான். அப்போ ஓவரால் ட்ரெண்டு கிடையாது. மார்க்கெட் அதாவது ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே இறங்கி கரண்ட்டாக மேலே ஏறி இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஸ்விங்கோட ட்ரெண்டு தான் சேஞ்ச் ஆக போகுது. அதனால தான் அப்போது ஓவராலாக என்ன கண்டிஷனில் மார்க்கெட் இருக்கோ, என்ன ட்ரெண்டை பேஸ் பண்ணி போயிருக்கோ அதுக்கிட்ட போக போகுது. இப்போது இந்த ஸ்விங் கிட்ட இது ஃபார்ம் ஆனதுனால இப்போது இது வந்து அப் சைடில் மூவ் ஆனிச்சு இல்லையா. அப்போ இந்த டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன். ஓவராலாகவே டோஜி அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற இடத்துல இதை வந்து ஸ்பாட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இப்போது இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிபோனாக்கினா என்ன, அந்த சீரிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, 0.618 வந்து எதனால் கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறத பார்த்தோம்.
தென் 2 ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.